மிகப்பெரிய அளவிலான மழை பாதிப்புகளை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில், நடமாடும் மருத்துவ குழுக்களின் சார்பில் தொடர்ச்சியாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி நேற்று இரவு வரை 190 நடமாடும் மருத்துவ குழுக்களின் வாயிலாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் உள்ளிட்ட 4 பணியாளர்களோடு அந்த வாகனம் பயணிக்கிறது. நாளொன்றுக்கு ஒரு வாகனத்தின் மூலம் 3 அல்லது தேவைக்கேற்ப 4 இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு வரை 2082 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வரும் வழியில் நானும் நம்முடைய துறையின் செயலாளர்களும் டிபிஹெச், டிஎம்இ உள்ளிட்டவர்களும் ஒரு முகாமை பார்த்தோம். அந்த முகாம் நேற்றைக்கு அந்த மருத்துவ குழு 4 இடங்களில் முகாம் நடத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முகாமிலும் சற்றேறக்குறைய 100 பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். ஒரு முகாமை பொறுத்தவரை அதிகபட்சமாக 158 பேர் வரை மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த 190 வாகனங்களும் நேற்று இரவு வரை இந்த மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 2082. இதில் சிகிச்சை பெற்றுக்கொண்டவர்கள் 66,756. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் 334. இருமல், சளி போன்ற உபாதைகள் உள்ளவர்கள் 1341. தூத்துக்குடிக்கு மட்டுமே 48 மருத்துவ வாகனங்கள் சுற்றி வருகிறது. நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் ஆய்வு செய்து நேற்று பிற்பகலில் துறைக்கு சொன்ன விஷயம், இன்னமும் இந்த புறநகர் பகுதிகளில் கூடுதலான முகாம்களை நடத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் ஏற்கனவே 17ஆம் தேதி முதல் அங்கே பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்கள் இன்றைக்கு அங்கே சகஜ நிலை ஓரளவுக்கு திரும்பி இருக்கிற காரணத்தினால் அங்கிருக்கிற வாகனங்களை எல்லாம் தூத்துக்குடிக்கு நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஹெச் அவர்களும் நேற்று இரவே இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து அங்கே பயிற்சி மருத்துவர்கள் இன்றைக்கு தூத்துக்குடிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான மருத்துவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி, மதுரை, கன்னியாகுமரி போன்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து ஏராளமான மருத்துவர்களை நம்முடைய டிஎம்இ அவர்கள் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வரவழைத்திருக்கிறார்கள். அவர்களும் வந்து மருத்துவ சேவை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தொடக்க நாளான அந்த மழை பொழிந்து கொண்டிருந்த போதே பெரிய அளவில் மழைநீர் தேக்கம் ஒரு தாழ்வான பகுதியில் இந்த கல்லூரி அமைந்திருக்கிற காரணத்தினால் பெரிய அளவில் நீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடனே நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இரவோடு இரவாக டிஎம்இ மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களை இந்த தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தார்கள். அவரும் இங்கே வந்து இங்கே இந்த மருத்துவமனையில் எந்த விதமான மருத்துவ சேவையும் பாதிக்காத வண்ணம் உடனடியாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே ஐசியூவில் சிகிச்சை பெறுகிற யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஐஓசியிடம் பேசி டீசலை பிரத்யேகமாக வரவழைத்து இங்கே இந்த ஜெனரேட்டரை இயக்க செய்து அந்த உயிர்களை எல்லாம் துரிதமாக காப்பாற்றி இருக்கிறார். அவருக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கிற கல்லூரி முதல்வர், ஆர்எம்ஓ, அதேபோல் மருத்துவர்கள், இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற செவிலியர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பை நல்கி மிக சிறப்பாக அந்த பேரிடரை கையாண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கீழ்த்தளத்தில், தரைத்தளத்தில் அந்த தண்ணீர் தேங்கிய இடங்களில் இருந்த அந்த மருத்துவ சேவையை
உடனடியாக இங்கிருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியாளர்களும் மேல் மாடிகளுக்கு கொண்டு சென்று அவர்களை எல்லாம் காப்பாற்றி மருத்துவ உபகரணங்களையும் பெரிய அளவில் சேதமுறாமல் பாதுகாத்திருக்கிறார்கள். கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய இருதயவியல் துறை மட்டும் பெரிய இயந்திரங்கள் கொண்டது. அவற்றை உடனடியாக தூக்கி செல்ல முடியாது. அது மட்டும் பெரிய அளவில் சேதமுற்றிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் நேற்றைக்கு முன்தினமே கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலேயே தூத்துக்குடிக்கு வந்தவர். அதை பார்த்து அதை மீண்டும் இங்கே இயங்க செய்வதற்குரிய நடவடிக்கைகளுக்கு சென்னையில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களும் வந்து அது சம்பந்தமாக ஆய்வு செய்து அதை இன்னமும் எத்தனை நாட்களில் இயங்க வைக்க முடியும் என்பதை ஆய்வு செய்யவிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எங்கேயெல்லாம் இந்த நீர் புகுந்த இடங்கள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் இறைக்கும் பணியினை நம்முடைய செயலாளர் அவர்களும் டிபிஹெச் டிஎம்இ போன்றவர்களும் தொடர்ச்சியாக சுற்றி எல்லா இடங்களிலும் அந்த நீர் இறைக்கும் பணியையும் நீர் வற்றிய இடங்களில் இருக்கிற சேரும் சகதியுமான அந்த இடங்களை தூய்மைப்படுத்தும் இடங்களையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நானும் இந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருந்து மீட்பு நடவடிக்கைகளை செய்வதற்கு, அது மருத்துவத்துறை சம்பந்தமான மீட்பு நடவடிக்கைகளை செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இங்கே வந்திருக்கிறோம். அந்த பணிகளை செய்யவிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை என்பது போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் இன்னமும் கூடுதலான வகையில் தனியார் மருத்துவ சேவையையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ப்ராஜெக்ட் டைரக்டர் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அவர்களிடத்தில் பேசியிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற காப்பீட்டு திட்டத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற பெரிய மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு வெள்ளம் பாதித்த அதிகமாக பாதித்த பகுதிகளில் பெரிய மருத்துவ முகாம்கள், மெகா மெடிக்கல் கேம்ப்ஸ் என்கின்ற வகையில் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதற்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். ப்ராஜெக்ட் டைரக்டர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளோடு தொடர்பு கொள்ளவிருக்கிறார். குறிப்பாக மதுரையில் இருக்கிற வேலம்மாள் போன்ற மருத்துவமனைகள், மதுரை மீனாட்சி மருத்துவமனை, அப்போலோ, காவேரி போன்ற பெரிய மருத்துவமனை நிர்வாகங்களோடு பேச சொல்லி இருக்கிறோம். அவர்களோடு பேசி ஒவ்வொரு மருத்துவமனையிலிருந்தும் எவ்வளவு மருத்துவர்கள் வருகிறார்கள், எந்த மாதிரியான மருத்துவ சாதனங்களோடு வருகிறார்கள் என்கின்ற அந்த பட்டியல் வந்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்ட டிபிஹெச் டிஎம்இ போன்றவர்கள் யார் யார் எந்த மருத்துவ முகாம் எங்கே நடத்துவது என்பது குறித்தான ஒரு ஷெட்யூல் தயாரித்து அதை நாளை அறிவிப்பார்கள். அந்த வகையில் அந்த மருத்துவ முகாம்களும் நடத்தப்படவிருக்கிறது. இல்ல இப்ப இழப்பீடுன்னா கேத்தலாப் வந்து இப்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆகியிருக்கிறது. மற்ற எல்லா உபகரணங்களையும் உடனடியாக இவர்கள் இடம் மாற்றி இருக்கிறார்கள். சிடி, அது மாதிரியான சிடி, டிஜிட்டல் எக்ஸ்ரே, இது எதுவுமே வந்து பாதுகாப்பாக உடனடியாக நம்முடைய ஊழியர்களே பெரிய அளவில் மருத்துவர்களும் இந்த மருத்துவமனையை சேர்ந்த ஊழியர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு துரித கதியில் செயல்பட்டு அதை பாதுகாத்திருக்கிறார்கள். கேத்தலாப் போன்று ஒரு பெரிய அளவிலான ஒரு சுமக்க முடியாத கருவி, அதனால் அது வந்து இமிடியேட்டா சேவ் பண்ண முடியல. ஆனாலும் உயிர் பாதிப்பு இல்லாத வகையில், ஒரு உயிருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் உடனடியாக இந்த தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மிக வேகமாக செயல்பட்டு துல்லியமாக அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக இன்னைக்கு இந்த மருத்துவமனை மீண்டிருக்கிறது. இன்னமும் கூட தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஒரு அரை அடி, ஒரு அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஏராளமான மோட்டார்களின் மூலம் நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகள் நீர் இறைக்கும் பணியினையும் செய்து வருகிறார்கள். இங்க பெரும்பகுதியான எல்லா வார்டுகளுக்கும் மின் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஓரிரண்டு வார்டுகளில் அந்த தண்ணீர் நேற்று இரவு வரை தேங்கி இருந்த இடங்களில் அந்த மின் இணைப்பு தருவதில் கொஞ்சம் சிரமம் இருந்தது. அதுவும் கூட இப்போது தரப்பட்டுவிடும். ஆனாலும் அங்கே எந்த நோயாளிகளும் அங்கில்லாமல் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு. அங்கே வெளியிலிருந்து ஒரு தாழ்வான பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய பாடிஸ் தான் இங்கே வந்தன. அது வந்து ஒரு கலெக்டர் வந்து அது கணக்கு எடுத்து இங்கே நாங்கள் பாடிஸ், பிகாஸ் இங்கே கோல்ட் ஸ்டோரேஜ் கரண்ட் இல்லாமல் இருந்தது, அதனால வந்து ஒரு திருநெல்வேலிக்கு அனுப்பியிருக்கோம்.
exact figure we will get from the collector and give it to you. மாவட்ட நேத்து ஆட்சியர் நிர்வாகம் ரெண்டு பாடிஸ் வந்தன இங்கே. மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் எங்கெல்லாம் வந்து இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்க கொடுப்பாங்க. இங்க வந்து இப்போ போஸ்ட்மார்டம் யூனிட் இங்க பண்ண முடியாதுங்கிறதால எல்லாமே திருநெல்வேலிக்கு அனுப்பி நிற்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் எத்தனை உயிர்கள் பலி போனது, எங்கெங்க எந்தெந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது என்கின்ற விவரங்களை அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். சரி, இந்த டிசிஎம்ஹெச்ல இந்த கேம்பஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் இப்ப பம்ப் பண்ணி வெளியெடுக்க பணி எத்தனை நாள் முடியும்? அதான் இப்போ நேற்றுக்கு இப்போ இங்க சொன்னாங்க, இங்கிருந்து தண்ணியை வெளியேற்றுற போது பக்கத்துல இருக்கிற ரெசிடென்ட்ஸ் வந்து நேற்றுக்கு கொஞ்சம் அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த தண்ணியை வந்து வெளியில எடுத்து விடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலும் இருக்கு. இருந்தாலும் அதை படிப்படியா கொஞ்சம் யாரோட இந்த நேரத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்கும். அதுல யாரையும் பெரிய அளவுல பாதிக்காத வகையில் இந்த பணியை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் மோட்டர் வச்சிருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. 100 HP மோட்டர் நிறைய வச்சிருக்கிறாங்க. இது உடனடியா வடிய செய்யணும். இந்த தண்ணி எடுத்து வெளியில விட்டாலும் அது வடியணும். அங்கேயே தண்ணி இருக்கும்போது இந்த தண்ணி அதுல போய் வெளியே எடுத்தனாலும் அங்க சர்ப்ளஸா தான் ஆகுமே தவிர அது வடிஞ்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காது. என்றாலும் கூட இப்போ மிக முக்கியமான இடங்களில் இருக்கிற அந்த நீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இப்ப நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் பார்த்த இடங்கள்ல இந்த வெயிட்டிங் ஏரியா, அட்டண்டன்ஸ் தங்குற இடம், அந்த மாதிரி இடங்கள்ல தான் தாழ்வான இடத்துல தண்ணி நிக்குது. அதுவும் வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. சாப்பாடு கூட மினிஸ்டர் சார் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே கிச்சன்ல வந்து தண்ணி வந்தது. ஸோ மினிஸ்டர் சார் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காரிடர்ல வந்து குக்கிங் வந்து தொடர்ந்து வந்து மண்டேல இருந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காது. நிறைய தடவை வந்து அங்கே வந்து எல்லாம் நாட் ஓன்லி ஃபார் த மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, நோயாளிகளுக்காக மட்டுமல்ல அட்டெண்டர்ஸ்க்கு கூட வந்து தண்ணி கொடுக்கணும் மாதிரி ஒரு சொல். ஸோ அவங்க தண்ணியும் சாப்பாடு கொடுக்கும், அதுவும் ஏற்பாடு போயிட்டு இருக்காது. அதுக்கு சார் தண்ணி ஆமா, இந்த காலை உணவு இப்ப வந்த உடனே நாங்க எல்லா பேஷண்ட்டுகளுமே உணவு எல்லாம் சரியான நேரத்துக்கு வரதான்னு கேட்டோம். ரொம்ப எல்லாருமே திருப்தி தெரிவிச்சாங்க. அது குறிப்பா இந்த நிர்வாகம் நம்ம செக்ரட்டரி சொன்ன மாதிரி கிச்சன்ல தண்ணி வந்துட்ட உடனே இமிடியேட்டா கிச்சன் வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி சமைக்க தொடங்கி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாம அட்டெண்டர்ஸையும் விசாரிச்சோம். அவங்களுக்குமே, ஏன்னா அவங்களுமே பேஷண்டோட வந்து 4 நாள் 5 நாள் இங்க தங்கியிருக்காங்க. ஆப்ரேஷன் மாதிரியான இதுக்கு வர்றதுக்கு 7-8 நாள் தங்கி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குமே உணவு அந்த தண்ணீர் எல்லாம் முறையாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க இப்ப இதை பார்த்துட்டு கிச்சனும் போய் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம நேற்றைக்கு துறையின் சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறோம். இந்த 4 மாவட்டங்கள்ல இந்த பொது குடிநீர் குழாய்கள் என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதான குடிநீர் குழாய்களோட இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் குடிநீர் வந்து பப்ளிக் வந்து அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஏரியால வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ சொந்த நீர் ஆதாரத்தை வச்சுதான் அவங்க அந்த குடிநீர் தேவையை போக்கிக்குவாங்க. வீட்டுல இருக்கிற போரு இல்லைன்னா வெள்ளு, கிணத்து தண்ணி இதை எடுத்து தான் பயன்படுத்திப்பாங்க. அவங்களுக்கு இந்த துறையின் சார்பில் நேற்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கை, நேற்றைக்கும் கூட பத்திரிகையாளரிடத்தில் சென்னையில் சொல்லியிருக்கிறோம். இந்த 4 மாவட்ட மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய சொந்த நீர் ஆதாரத்தை பயன்படுத்தும் போது காய்ச்சிய குடிநீரையே பருகிட வேண்டும். இப்ப அந்த நீர்ல வந்து குளோரின் அளவை பொறுத்த வரைக்கும் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள் பார்த்துப்பாங்க, அதிகாரிகள் பார்த்துருவாங்க. ஆனாலும் கூட அந்த தண்ணீரை வந்து முழுமையா காய்ச்சிய குடிநீரை மட்டுமே பருக வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரியான மழைக்காலங்கள்ல இந்த டயரியா மாதிரியான அந்த பாதிப்புகள் ஏற்படும். அதனால மக்களுக்கு நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த விஷயம், 4 மாவட்டத்தை சேர்ந்த மக்களுமே காய்ச்சிய குடிநீரை இன்னமும் ஒரு சில வாரங்களுக்கு பயன்படுத்துவது என்பது அவசியமான ஒன்று.